வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவின் தெற்கில் பெரோயின் மற்றும் ட்ரூஸ் இயக்கங்களுக்கு இடையேயான கொடிய மதவெறி மோதல்களை தடுக்க ஒரு புதிய படைப்பிரிவை அனுப்புவதாக சிரிய ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை ஸ்வைடா நகருக்கு அருகில் மீண்டும் போர் தொடங்கியதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் சிரிய ஜனாதிபதி அஹ்மத் அல் ஷாராவின் அலுவலகம் அனைத்து தரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வன்முறை வெடித்ததிலிருந்து கிட்டத்தட்ட 600 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் நிறுத்தப்பட்ட அரசாங்க துருப்புக்கள் ட்ரூஸ் பொதுமக்களை கொன்றதாகவும் சட்டத்திற்கு புறம்பான மரண தண்டனைகளை நிறைவேற்றியதாகவும் குடியிருப்பாளர்களால் குற்றம் சாட்டப்பட்டது. பின்னர் இஸ்ரேல் சிரியாவில் உள்ள இலக்குகளை தாக்கி சிரிய ராணுவ துருப்புக்களை ஸ்வைடா மாகாணத்திலிருந்து பின்வாங்க செய்தது. வெள்ளிக்கிழமை துருக்கிக்கான அமெரிக்க தூதர் இஸ்ரேலும் சிரியாவும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கூறினார். துருக்கிக்கான அமெரிக்க தூதர் டாம் பராக் எக்ஸில் வெளியிட்ட ஒரு பதிவில் சிரியாவின் அண்டை நாடுகளான துருக்கி மற்றும் ஜோர்டான் முன்மொழிந்த போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகவும் ஷாராவும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். ட்ரூஸ், பெரோயின்கள் மற்றும் சன்னிகள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு மத்திய சிறுபான்மையினருடன் சேர்ந்து அண்டை நாடுகளுடன் அமைதி மற்றும் செழிப்புடன் ஒரு புதிய மற்றும் ஐக்கியப்பட்ட சிரிய அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று தூதர் கூறினார். இஸ்ரேலும் சிரியாவும் அமெரிக்க தூதர் குறிப்பிடும் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பகிரங்கமாக கருத்து தெரிவிக்கவில்லை. ஷாராவின் அலுவலகம் தெற்கில் அதன் திட்டமிடப்பட்ட ராணுவ படையெடுப்பை அறிவிப்பதற்கு சற்று முன்பு தெற்கு சிரியாவில் நடந்து வரும் அமைதியின்மையை மேற்கோள் காட்டி சிரிய ராணுவம் ஸ்வைடா மாகாணத்திற்குள் 48 மணி நேரம் நுழைய அனுமதிப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு சிரியாவில் நிலவும் உறுதியற்ற தன்மையை கருத்தில் கொண்டு அடுத்த 48 மணி நேரத்துக்கு சிரிய ராணுவம் ஸ்வைடா மாகாணத்திற்குள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நுழைய இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஸ்வைடாவில் பெரும்பாலான ட்ரூஸ் சமூகம் ஷியா இஸ்லாத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு ரகசிய தனித்துவமான மத நம்பிக்கையினை பின்பற்றுகின்றது. மேலும் டமாஸ்கஸில் உள்ள தற்போதைய அரசாங்கத்தில் அவநம்பிக்கை கொள்கின்றது. சிரிய தலைநகரில் உள்ள பிபிசி செய்தியாளர் ட்ரூஸ் மீதான பிரிவிதவாத வெறுப்பு இப்போது சிரியா முழுவதும் பரவி வருவதாக பிபிசி ஒளிபரப்பில் கூறினார். ட்ரூஸ் சிரியாவிலும் அண்டை நாடான லெபனான் மற்றும் இஸ்ரேலிலும் சிறுபான்மை இனத்தவராக உள்ளனர். ஐநா மனித உரிமைகள் தலைவர் வால்கர் டர்க் ஸ்வைடாவில் நடந்த திடீர் மரண தண்டனைகள் மற்றும் தன்னிச்சையான கொலைகள் உட்பட பரவலான மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களை குறிக்கும் நம்பகமான அறிக்கைகள் தனது அலுவலகத்திற்கு கிடைத்ததாக கூறினார். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பாதுகாப்பு படைகளின் உறுப்பினர்கள் மற்றும் இடைக்கால அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்கள், உள்ளூர் ட்ரூஸ் மற்றும் பெரோயின் ஆயுதமேந்திய இயக்கங்கள் ஆகியோர் அடங்குவர் என்று டர்க் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்த வன்முறை நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் எச்சரித்தார். இன்று அதிகாலை ஒரு தொலைக்காட்சி உரையில் ஜனாதிபதி ஷாரா குற்றவாளிகளை பொறுப்பு கூற வைப்பதாக கூறினார் மற்றும் ட்ரூஸை பாதுகாப்பதை ஒரு முன்னுரிமையாக மாற்றுவதாக உறுதியளித்தார். நமது ட்ரூஸ் மக்களை அத்துமீறி நடத்தியவர்கள் மற்றும் துஷ்பிரயோகம் செய்தவர்களை பொறுப்பு கூற வைக்க நாங்கள் ஆர்வமாக உள்ளோம். ஏனெனில் ட்ரூஸ் மக்கள் அரசின் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பின் கீழ் உள்ளனர் என்று அவர் கூறினார். சட்டவிரோத இயக்கங்களை அவர் தொடர்ந்து குற்றம் சாட்டினார். அவர்களின் தலைவர்கள் பல மாதங்களாக உரையாடலை நிராகரித்ததாகவும் கூறினார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு சிரியாவில் இஸ்ரேல் தனது 2 சிவப்பு கோடுகளை உறுதியாக கீறியுள்ளது என்று தெரிவித்தார். 2 சிவப்பு கோடுகளில் முதலாவது சிரிய தலைநகர் டமாஸ்கஸ்க்கு தெற்கே இஸ்ரேலின் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதியினை இஸ்ரேலிய ராணுவத்தின் இடையக மண்டலம் ஆக்குதல். இரண்டாவது சிரியாவில் உள்ள ட்ரூஸ் சிறுபான்மை இனரை பாதுகாத்தல். இந்த 2 சிவப்பு கோடுகளையும் யாரும் கடக்காமல் இருக்க ராணுவ வழிமுறைகளை இஸ்ரேல் தொடர்ந்து பயன்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அஹ்மத் அல் ஷாரா தலைமையிலான டமாஸ்கஸ் ஆட்சி சமீபகால நாட்களில் அந்த 2 சிவப்பு கோடுகளை மீறியதாக நேதன்யாகு கூறினார். சிரிய ராணுவத்தை டமாஸ்கஸ்க்கு தெற்கே உள்ள இடையக மண்டல பகுதிக்கு அனுப்பி ட்ரூஸ் இன மக்களை படுகொலை செய்ய தொடங்கியது சிரிய அரசு. இதை எங்களால் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். தெற்கு சிரியாவின் ட்ரூஸ் இன மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஸ்வைடா மாகாணத்தில் ஷாரா அறிவித்த போர் நிறுத்தம் அரசு ராணுவ படைகளை திரும்ப பெறுவது உட்பட எமது ராணுவ பலத்தால் அடையப்பட்டது என்று பிரதமர் மேலும் கூறினார். அதை மீண்டும் வலியுறுத்திய அவர் கோரிக்கைகள் மூலமல்ல, வேண்டுகோள்கள் மூலமல்ல, எமது ராணுவ பலத்தால் அவற்றை அடைந்தோம் என்றார். நாங்கள் சிரியாவில் ராணுவ ரீதியில் செயல்பட்டோம், மேலும் தேவையானபடி தொடர்ந்தும் அங்கு ராணுவ ரீதியில் செயல்படுவோம் என்று நேதன்யாகு உறுதியளித்தார். கடந்த 3 தினங்களாக இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சிரிய அரசர் ராணுவம் மற்றும் அதன் ஆதரவாளர்களை தாக்குகின்றன. ட்ரூஸ் மற்றும் பெரோயின்களுக்கு இடையிலான பிரிவினவாத போரின் போது அங்கு அனுப்பப்பட்டிருந்த சிரிய ராணுவ படைப்பிரிவுகளை ஸ்வைடாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் கூறியது. அதை சிரிய ராணுவம் செய்ய தவறவே இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல்களை தொடங்கின. போர் நிறுத்தம் என்று ஒரு பக்கமாக அறிவிப்புகள் வழியாக மறுபக்கத்தில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி மீண்டும் போர் புரிவதாக செய்திகள் வருகின்றன.
சிரியாவில் உள்ள பெடோயின் இயக்கத்தின் ராணுவ தளபதி ஒருவர் ராய்ட்டர்ஸிடம் போர் நிறுத்தம் இருந்த போதிலும் பெடோயின் இயக்கத்தினர் உள்ளூர் ட்ரூஸ் இயக்கங்களுக்கு எதிராக ஸ்வீடாவில் ஒரு புதிய தாக்குதலை தொடங்கியதாக கூறினார். ஸ்வீடாவில் உள்ள போர் நிறுத்தம் அரசாங்க படைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் சமீப கால நாட்களில் ட்ரூஸ் ஆயுதமேந்திய இயக்கங்களால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெடோயின் இயக்கத்தினரை விடுவிக்க பெடோயின் இயக்கத்தினர் முயல்வதாகவும் தளபதி கூறினார். இருப்பினும் ஸ்வீடாவில் உள்ள ட்ரூஸ் இயக்கங்கள் உள்ளூர் பெடோயின்களுக்கு எதிராக படுகொலைகளை நடத்தி வருவதாக சிரிய அரசு ஊடகங்கள் கூறின. சிரிய அரசு தொலைக்காட்சி இடம்பெயர்ந்த பெடோயின்கள் அந்த பகுதியிலிருந்து தப்பியோடிய காட்சிகளையும் அல்மாக்வாஸ் சுற்றுப்புறத்தில் ட்ரூஸ் பொதுமக்களை கொன்றதாக கூறியதையும் வெளியிட்டது. சிரியாவில் மோதல் தீவிரமடைவது தொடர்ந்து வருவதாக வெள்ளை மாளிகை நேற்று இரவு தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட் செய்தியாளர்களிடம் கூறிய போது அமெரிக்கா நிலைமையினை மிகவும் தீவிரமாக கண்காணித்து வருகிறது என்றார். பெயர் வெளியிட விரும்பாத அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் அதிகாரி ஒருவர் சிரியா தொடர்பான அமெரிக்க கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் ஆனால் அனைத்து தரப்பினரும் பின்வாங்கி நீடித்த போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் அர்த்தமுள்ள உரையாடலில் ஈடுபட வேண்டும் என்றும் தெரிவித்தார். துஷ்பிரயோகம் குறித்து அனைத்து அறிக்கைகளையும் சிரிய அரசாங்கம் விசாரித்து குற்றவாளிகளை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அந்த அதிகாரி மேலும் கூறினார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ நேற்றிரவு அமெரிக்கா அனைத்து தரப்பினரோடும் தொடர்பில் உள்ளதாகவும் இந்த பயங்கரமான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சு ஸ்வீடாவில் போர் நிறுத்தத்தை மதிக்க வேண்டும், சிறுபான்மையினத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும், இஸ்ரேல் ஒருதலைப்பட்ச நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று கூறியது. பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் பாரோட் இந்த விவகாரம் தொடர்பாக தனது சிரிய மற்றும் இஸ்ரேலிய சகாக்களுடன் சமீபகால நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் என்று அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் துருக்கி ஜனாதிபதி எர்டோகனின் அலுவலகம் ட்ரூஸை ஒரு சாக்காக பயன்படுத்தி இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக அண்டை நாடான சிரியாவில் தனது கொள்கையை விரிவுபடுத்தி வருவதாக கூறியது. சிரிய அரசோடு நெருக்கமாக உள்ள எர்டோகன் தனது வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் தொலைக்காட்சி உரையில் இதை மீண்டும் ஒருமுறை தெளிவாகவும் நேரடியாகவும் கூற விரும்புகிறேன். இஸ்ரேல் ஒரு சட்டமற்ற கட்டுக்கடங்காத கொள்கையற்ற கெட்டுப்போன மற்றும் பேராசை கொண்ட தீவிரவாத நாடு என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது இந்த கட்டத்தில் நமது பிராந்தியத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு. இந்த அரக்கனை உடனடியாக நிறுத்தாவிட்டால் அது முதலில் நமது பிராந்தியத்தை பின்னர் உலகத்தையே தீயில் எரிய தயங்காது என்றார். சிரியாவின் புதிய ஜனாதிபதி அஹ்மத் அல் ஷாரா தலைமையிலான இஸ்லாமிய ஹயாத் டாக்ரீர் அல் ஷாம் HTS இயக்கத்தை துருக்கி ஆதரித்தது. அஹ்மத் அல் ஷாரா முன்பு அபு முஹம்மது அல் ஜுலானி என்ற பெயரில் HTS இயக்கத்தின் தலைவராக செயல்பட்டார். ஹயாத் டாக்ரீர் அல் ஷாம் HTS இயக்கம் ஒரு காலத்தில் அல் காய்தாவுடன் தொடர்புடையது. அல் நுஸ்ரா முன்னணி என்ற பெயரில் செயல்பட்டது. HTS இயக்கம் டிசம்பரில் நீண்டகால சிரிய தலைவர் பஷார் அல் அசாத்தை வீழ்த்தி நாட்டை கைப்பற்றுவதற்கு முன்பே கூட எர்டோகனும் HTS இயக்கமும் நெருக்கமான உறவில் இருந்தனர். ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபிடெவ்ரி சிரியாவில் ஸ்வீடா மோதலின் போது சமீபகால நாட்களில் சிரிய எல்லையில் ஏற்பட்ட குழப்பத்தினை கையாள IDF தயாராக இல்லை என்பதை ஒப்புக்கொண்டார். போரின் போது சுமார் 1000 இஸ்ரேலிய ட்ரூஸ் மக்கள் இஸ்ரேலில் இருந்து சிரியாவுக்குள் நுழைந்தனர். நூற்றுக்கணக்கான சிரிய ட்ரூஸ் மக்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்தனர். எல்லையை அடைந்து அதை கடக்க முயன்ற ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய பொதுமக்களை தடுப்பதற்கு IDF தயாராக இல்லை என்று டெஃப்ரின் கூறினார். நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நேற்று காலை சிரிய எல்லையில் கலாஷ்னிகோவ் துப்பாக்கியுடன் இஸ்ரேலிய எல்லைக்குள் மீண்டும் நுழைய முயன்ற போது 2 ட்ரூஸ் இஸ்ரேலியர்களை கைது செய்ததாக இஸ்ரேலிய காவல்துறை தெரிவித்தது. இஸ்ரேலிய காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் கிஸ்லா மற்றும் பெய்ட் ஜோன் கிராமங்களை சேர்ந்த 18 மற்றும் 20 வயதுடைய 2 இளைஞர்கள் புதன்கிழமை சிரியாவுக்குள் நுழைந்தனர். பெடோயின் மற்றும் சிரிய ராணுவத்திடமிருந்து தங்கள் இணை மதத்தினரை மீட்க முயன்றனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் சிரியா எல்லையில் உள்ள அத்துமீறல்களை காவல்துறை இப்போது சரி செய்ததாகவும் சிரியாவுக்குள் நுழைந்த இஸ்ரேலியர்கள் திருப்பி வருவதற்கு வசதியாக உள்ளூர் ட்ரூஸ் தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அதே நேரத்தில் சிரியாவுக்குள் நுழைந்த இஸ்ரேலியர்கள் திரும்பி வருவதற்கு உதவுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சிரிய ஜனாதிபதி அஹ்மத் அல் ஷாராவின் அரசாங்கம் டிசம்பரில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன மற்றும் மத சிறுபான்மை குழுக்களுடன் சிக்கலான உறவுகளை வைத்திருக்கிறது. மார்ச் மாதத்தில் மத்திய திரை கடற்கரையில் உள்ள நகரத்தில் 1700க்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டனர். அதில் பெரும்பாலும் அலவைட் சிறுபான்மை இன பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். முன்னாள் ஜனாதிபதி அல் அசாத் அலவைட் சிறுபான்மை இனத்தவர்தான். பெரும்பாலான கொலைகளுக்கு அரசாங்கத்துடன் தொடர்புடைய இயக்கங்கள் குற்றம் சாட்டப்பட்டனர். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஸ்வீடா மாகாணத்திலும் டமாஸ்கஸ்க்கு அருகிலும் ட்ரூஸ் இயக்கத்தினரிடையே அரசாங்க படைகள் போர் புரிந்தன. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். சுமார் 1,50,000 ட்ரூஸ் இன மக்கள் இஸ்ரேலில் வசிக்கின்றார்கள். அவர்களில் பலர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-இல் பணியாற்றுகின்றார்கள். சிரியாவின் புதிய ஆட்சியாளர்களை வெறும் மாறுவிடமிட்ட ஜிகாதிகள் என்று வர்ணித்த இஸ்ரேலின் சொந்த ட்ரூஸ் சிறுபான்மையினரின் அழைப்புகளால் தூண்டப்பட்டு அந்த பகுதியின் ட்ரூஸ் சமூகத்தை தாக்குதலில் இருந்து பாதுகாக்க உறுதியளித்தது.
சிரியாவின் புதிய இஸ்லாமிய தலைமையின் மீதான அதன் ஆழ்ந்த அவநம்பிக்கை அமெரிக்காவுடன் முரண்படுவதாக தெரிகிறது. அது சிரியா மீதான சமீபகால இஸ்ரேலிய தாக்குதல்களை ஆதரிக்கவில்லை என்று கூறியது. அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்த பாடுபட்ட சிரிய தலைவர் அஹ்மத் அல் ஷாரா இஸ்ரேல் சிரியாவை உடைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். ஸ்வீடா மாகாணத்திற்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதாக இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை கூறியது. ஸ்வீடாவில் உள்ள ட்ரூஸ் சமூகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட சமீபகால தாக்குதல்கள் மற்றும் அப்பகுதியில் நிலவும் கடுமையான மனிதாபிமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் அந்த பகுதியில் உள்ள ட்ரூஸ் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை அவசரமாக மாற்ற உத்தரவிட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அது சுமார் $6 லட்சம் மதிப்பில் உணவுப் பொட்டலங்கள் மற்றும் மருத்துவ பொருட்கள் அடங்கும் என்று அமைச்சு கூறியது. கடந்த மார்ச் மாதத்திலும் சிரியாவில் உள்ள ட்ரூஸுக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்பியதாகவும் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டது.